ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் வெப்சைட்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் ரிசர்வ்டு கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, லெஸ் தென்னு இருக்கு. இங்க நம்ம இந்த லெஸ் தென்னை வந்து இங்க நம்ம டேகா பயன்படுத்தணும். நீங்களே பாருங்க. இங்க லெஸ் தென்னை தான் நம்ம டேக்ன்ற மாதிரி சொல்றோம். ஸோ அந்த டேகை நீங்க போட்டீங்கன்னா, இந்த மெஷின் கன்ஃப்யூஸ் ஆயிடும். இது டேகா இல்ல லெஸ் தென் சிம்பிளா அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஸ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு நீங்க என்டிட்டி நேம்ன்றத பயன்படுத்தணும். என்டிட்டி நேம்ன்றதா இந்த ஸ்பெஷல் கேரக்டர், இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க வர வைக்கிறதுக்கான என்டிட்டி நேம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, என்டிட்டி நேம். இப்போ உங்களுக்கு லெஸ் தென் சிம்பிள் வேணும்னா அண்ட் எல்டின்ற என்டிட்டி நேம் யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, H1 டேகே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் H1 டேகே ஸ்க்ரீனில் இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் போய் ஸ்க்ரீனில் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு H1 டேக் தான் வந்திருக்கு, ஆனால் என்டிட்டி நேம்னு. ஆனால் நீங்கள் H1 டேகே ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இந்த மொத்த டேக்கையுமே ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் லெஸ்ஸர் தென் பயன்படுத்தும் போதே அது டேக்காக கன்சிடர் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் என்ன பண்ணலான்னா, இப்போ அண்ட் எல்டி இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அண்ட் எல்டின்ற என்டிட்டி நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அண்ட் எல்டி செமிகாலன் அப்படி போட்டு H1 டேக் திருப்பி கிரேட்டர் தென்னுக்கு அண்ட் எல்டி ஜிடி அண்ட் ஜிடி கிரேட்டர் தென் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ நமக்கு எப்படி கிடச்சிரும்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இங்கே H1 டேக் தெரியுதா? இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, இந்த மேக்ஸில் 10 கிரேட்டர் தென் 20 இப்போ எஜுகேஷன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிரேட்டர் தென் 20யா இல்லை லெஸ் தென் 20யா இப்படின்றதுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சைட்னா, இப்போ காப்பி ரைட்டு, ட்ரேட்மார்க் சிம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும். நீங்கள் ஃபூட்டரில் கீழே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் காப்பி ரைட் சிம்பிள், அதாவது ஒரு கம்பெனிக்கும் காப்பி ரைட் சிம்பிள்லாம் இருக்கும். நீங்கள் அந்த காப்பி ரைட் சிம்பிள்லாம் எப்படி வர வச்சுருப்பாங்கன்னா, இந்த என்டிட்டி நேம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு எல்டின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் அந்த காப்பி ரைட் சிம்பிள் வர வைக்கிறேன் பாருங்கள். அதையே நம்ம பெருசாக காட்டணும்னா கூட H1 டேக்கில் போட்டுக்கலாம். இப்போ நான் H1 டேக் போடுறேன், அதை நான் பெருசாக காட்டணுன்றதுக்காக H1 டேக் அண்ட் காப்பி ரைட் சிம்பிள் எப்படின்னா அண்ட் காப்பி அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் கிடச்சிரும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் சிம்பிள் கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வெப்சைட்லையுமே காப்பி ரைட் சிம்பிள் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் டாலர் சிம்பிள், இப்போ யூரோ சிம்பிள், ருப்பி சிம்பிள் இது எல்லாமே இந்த என்டிட்டி நேம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.